அப்பாவை பத்தி முத்துக்குமார் எழுதியிருக்கதை மட்டும் சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க சாமிங்கிறது தோவளையில இருக்கக்கூடியது இல்ல தானுமாலை ஆஞ்சநேயர் நினைக்க மாட்டீங்க, அப்பன்னு போய் சுத்திடுவீங்க. முதல் வரி எழுதுறாரு, அப்பா நீ இருந்த வரை உனக்கு கடிதம் எழுத ஆசைப்பட்டேன், இறந்து விட்டாய். உன் அஸ்தியையும் கரைத்து விட்டேன், அடுத்தவர் சொன்னார்கள் என்பதற்காக 18வது நாள் குளித்துவிட்டு ஏதேனும் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்தேன். மாலை 7 மணி. இரவு 12 மணிக்கு அந்த கடிதத்தை முடித்தேன். தலைப்பு அப்பா. உன் அஸ்தியை கரைத்த பிறகு நீ எனக்கு சேர்த்து வைத்த சொத்து எது என்று பார்த்தேன். நீ எப்பொழுதும் ஒரு டைரி எழுதுவாய், தமிழாசிரியர் என்பதால். இதுவரை வாழ்க்கையில் 13 டைரிகள் எழுதிவிட்டாய். ட்ரங்க் பட்டியை தொடர்ந்து 13 டைரியையும் படித்தேன். எனக்கும் ஆர்வம் இருக்கும் தானே, நான் பிறந்த அன்று நீ என்ன எழுதினாய் என்று. அந்த பக்கத்தை புரட்டி பார்த்தேன். 1974 உலகத்தின் 2வது அறிவாளி பிறந்த தினம் என்று எழுதியிருந்தார். கீழே படித்தேன், காக்கைக்கு தன்குஞ்சும் பொன்குஞ்சு என்று எழுதியிருந்தாய். நல்ல வேளையப்பா, நீ தமிழாசிரியர் என்பதால் வீடு மட்டும் இன்னும் அடமானம் வரவில்லை. பிற மொழிகளும் தெரிந்திருந்தால் நீ மாதத்தம்பளம் வாங்கி மார்க்கெட்டுக்கும் மல்லிகை கடைக்கும் சென்றதை விட புத்தகம் வாங்கிதான் என்னை அறிவாளி ஆக்கினாய். அப்பா, இதுவரைக்கும் நான் 22 கதாநாயகனுக்கு பாட்டு எழுதியிருக்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்த கதாநாயகன் இறந்த என் அப்பா தான்.